இங்க ஒருத்தன் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபை தப்பான முறையில வீடியோ எடுக்கிறான். ஆனா இந்த லேடியுமே இவனை அண்ணா முறையில பாக்குறாங்க. அப்படி ஒரு நாள் இவன் முகமுடியெல்லாம் போட்டு இந்த பொண்ணை அடிச்சு மயக்க போட வச்சு தப்பான செயலாம் ஈடுபட்டு அது ஒரு வீடியோவே எடுத்துக்கிறான். கன்ஃபார்ம் இந்த விஷயத்த ஹீரோக்கு தெரிஞ்சிடும். அதுக்குள்ள அவனை சாகடிச்சிடலான்னு சொல்லி வேலை பார்க்குற இடத்துல சாகடிக்க பார்ப்பான். ஆனா இவன் எஸ்கேப் ஆயிருவான். அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் கூட உங்க ஃப்ரெண்டு தான் சாகடிக்க பார்த்துருப்பாங்கன்னு சொல்றாங்க. இவனும் ஃப்ரெண்டோட மொபைல்ல சைபர் கிரைம் மூலமா ஹேக் பண்றாங்க. அப்ப அதுல பார்க்கும்போது தான் ஒண்ணு தெரியுது. அவனோட ஒய்ஃபை தப்பான செயல ஈடுபட்டு வீடியோ எடுத்துக்கிறானு. இதை போய் அவன் ஒய்ஃபு கிட்ட சொல்ல அவங்க ரொம்பவே ஆழ்ந்தே ஃபீல் ஆயிராங்க. எப்படியோ ஒன்று நம்ம 2 பேரும் பிளான் பண்ணி அவனை சாகடிச்சுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் சரியான சான்ஸ்ன்னு சொல்லி முகமுடி போட்டு அடின்னு அடிச்சு சாகடிச்சுறாங்க. ஆனா அவனோட ஒய்ஃபு முகமுடியை எடுத்து அவனோட ஃபேஸை பாத்துறாங்க. அடுத்த நாள் போலீஸ் வந்து கேட்கும்போது ஹீரோ மேல் தான் டவுட் வருது. ஆனா அவன் ஃப்ரெண்டோட ஒய்ஃபை இவங்கெல்லாம் காரணம் இல்லைன்னு சொல்லி மதிப்பிடுறாங்க. இவங்க எதுக்காக சொல்லலன்னா ஹீரோ நேத்தே மொபைல் எடுத்துட்டு போய் காமிக்கிறான். இதை பார்த்தே உனக்கு தெரியுதுலம்மா அவன் ஹஸ்பண்ட் எவ்வளவு சீட்டிங்கான மோசமான ஆளுன்னு. அதுக்காக தான் இவனை பழி வாங்குற விதமா சாகடிச்சிட்டுன்னு. அதனால தான் அடுத்த நாள் போலீஸ் கேட்கும் போதே மாட்டி விடாம தப்பிக்க வச்சிடறா. போலீஸ்க்கும் போதுமான எவிடன்ஸ் இல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க.